நம்ம யாரோட ஹிஸ்டரியை பற்றி பேச போகிறோம்னா ஆரி. அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவரோட ஃபுல் நேம் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா ஆரி அர்ஜுனன். அவரோட ஃபஸ்ட்டு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010 ரெட்ட சுழி அப்படின்ற படத்தில் தாங்க அவர் அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 2014 தாங்க அவர் லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக ஒரு படம் கிடச்சிது. அது என்ன படம்னு பார்த்தோன்னா நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலைன்னு சொன்னோடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஆரி அர்ஜுனன் தான் ஞாபகம் வருவார். அதுக்கு அடுத்தது மூணாவதாக ஒரு படம் வந்தது. அது என்ன படம்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட பேரா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, மாயா. இந்த படம் மூணாவதாக அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுன் விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் அந்த அளவுக்கு நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி தாங்க ஆரி அர்ஜுனன் இருந்தார். அப்படி நம்ம விஜய் டிவியில் ஓடிட்டு இருக்க பிக் பாஸ் ஷோ 2021 சீசன் 4 டைட்டில் வின்னராக அடித்தார். அந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு நிறையா மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தையும் பிடிச்சாருங்க. பிடிச்சது இல்லாமல் பிக் பாஸ் ஷோவில் நான் டைட்டிலும் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி டைட்டில் வின்னராகவும் ஆனார். இது வரைக்கும் நம்ம ஆரி அர்ஜுனனோட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. அவரோட பாஸ்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. நம்ம ஆரி அர்ஜுனன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, ட்ராமா தேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்க, அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தார். என்னன்னா அந்த தேட்டருக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்க, அதாங்க நம்ம பேக் கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த ட்ராமா தேட்டர்ஸில் வந்து அவர் பின்னாடி ஒர்க் பண்ணியிருந்தார். அப்படி அவர் என்னென்ன தேட்டரில் ஒர்க் பண்ணாருன்னு பார்த்தா நிஷா தேட்டர், இன்லேண்ட் தேட்டர், மேஜிக் லேண்ட் தேட்டர், இந்த 3 தேட்டர்லையுமே தேட்டர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தேட்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது தாங்க ஒரு சில வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. 2005 அலை அடிக்குது அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் 2006 வந்து ஆடும் கூத்து அப்படின்ற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாருங்க. இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் பட்டு சின்ன சின்ன கேரக்டர் நடித்து தாங்க அவர் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி இவர் கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் தாங்க அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிது. என்ன படம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்ட சுழி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா பிரம்மாண்டா டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கோம், நம்ம சங்கர் சார். அவர் தாங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர். அந்த படத்தில் நம்ம ஆரி அர்ஜுனன் என்ன கேரக்டர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவரோட ஒர்க்கிங் பீரியடை முடிச்சுட்டு அவர் வில்லேஜுக்கு வராரு. அந்த ஒரு லீட் கேரக்டர் அதை வச்சு தாங்க அந்த படம் பேஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது அவர் 2011 நடித்த படம் தான் மாலை பொழுது மயக்கத்திலே. இந்த படத்தில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருந்தார். அவங்களோட கோ ஆக்டர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 2010 சவுத் இந்தியாவோட சூப்பர் மாடல் அப்படின்ற ஒரு டைட்டில் வின்னர் அவங்க தாங்க நம்ம ஆரி அர்ஜுனனுக்கு அந்த படத்தில் கோ ஆக்டராக நடித்தாங்க. அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா சுபா. மாலை பொழுது மயக்கத்திலே நம்ம ஆரி அர்ஜுனன் நடித்த படம் தானுங்க. அந்த படத்தில் ஆரி அர்ஜுனன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாராம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இவர் வந்து ட்ராமா தேட்டர்லேருந்து வந்தார். அதனால இவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் தேவையில்லை, கம்மி பண்ணி டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தோட ஒர்க்கு முடித்தாராம். அதுக்கப்புறமா அவர் லைஃப்பில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு படம் தாங்க நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலைன்றது ஒரு உண்மை சம்பவம் தாங்க. ஒரு உண்மையாலே ஒரு முருகன்ற கேரக்டர் தான் நம்ம ஆரி அர்ஜுனன் நடிச்சிருக்காரு. இந்த நெடுஞ்சாலையோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவம். 1980 நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த நெடுஞ்சாலையோட கதை. இந்த கதையோட ஒரிஜினல் கேரக்டர் பேர் வந்து முருகன்றவரோட கேரக்டரோட நம்ம ஆரி அர்ஜுனனோட கேரக்டர் அப்டா செமையாக பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய ரிவ்யூ பண்ணுறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன்ன்ற கேரக்டர் ஆரி அர்ஜுனனுக்கு மட்டும்தான் பக்காவாக செட் ஆகும், அவருக்கு தான் இந்த கேரக்டர் ஆப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனம் எல்லாமே வந்ததுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சு இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆன உடனே ஆரி அர்ஜுனன் அந்த படம் மூலிமா ஒரு நல்ல ட்ரெண்டிங்கு, ஒரு வேற லெவல் பீக்கில் இருந்தாருங்க. இந்த நெடுஞ்சாலைக்கு அப்புறமா நம்ம ஆரி அர்ஜுனன் நடித்த படம் தாங்க கதையின் நாறு. இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் படம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அது ஏன், என்ன, எதனால அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்ற காரணம் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அவர் நடித்த படம் தான் குகன் சம்பவம். இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் ரிலீஸ் ஆகிட்டு அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. படம் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம்லாம் அவர் நடித்தாருங்க ஒரு படம். அவரோட லைஃப்பில் அடுத்ததாக ஒரு படம் பண்ணாருங்க, மாயான்ற படம். அதில் வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் தான் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. நம்ம நயன்தாராக்கு சப்போர்ட்டிங் ரோலாக ஆரி பண்ணியிருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம ஆரிக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கொடுத்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அடுத்தது என்ன படம் அவரோட இது வந்ததுன்னு நம்ம பார்த்தோன்னா, மானே தேனே பேயே அப்படின்ற ஒரு படம் தான் நம்ம ஆரி இது ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து அந்த ஹீரோயின் அந்த படத்தை ட்ராப் பண்ணதுனால அந்த டோட்டலாக அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க, படத்தையே ஸ்டாப் பண்ணிவிட்டு
இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு படம் நடித்தாருங்க, உன்னோட கா அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஆரிக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு தரல. இந்த மாதிரிங்க நிறையா பட வாய்ப்பு அவருக்கு வந்து படங்கள் அவருக்கு வெற்றியும் கொடுத்தது, ஆனால் தோல்வி இன்னும் நிறையா அவருக்கு கொடுத்தது. அந்த மாதிரி தோல்வி கண்ட நேரத்தில் தான் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவிலேயே ஒரு பெரிய ஷோ பிக் பாஸ். அந்த பிக் பாஸில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. சீசன் 4ல் 2021 தான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அந்த பிக் பாஸ் வீட்டு உள்ள என்ட்ரு ஆகிறார். அந்த பிக் பாஸ் வீட்டு உள்ள என்ட்ரு ஆகிட்டு அவருக்கும் பாலாவுக்கும் நடந்த நிறையா பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல மக்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி ஆரி அர்ஜுனன் அப்படியா இவர் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவரை ஒரு டைட்டில் வின்னராகவும் ஆக்கணும். டைட்டில் வின்னர் ஆக்கி அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து நிறைய படங்கள் பண்ணாலும் அவரோட ரீசன்ட் ஃபிலிம் நம்ம என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சுக்கு நீதி. இது ஆர்டிக்கல் 15ஓட ஒரு ரீமேக்ஸ் மூவி தாங்க நம்ம நெஞ்சுக்கு நீதி. இந்த இதில் வந்து உதயநிதி லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிங் ரோலாக வந்து தான் நம்ம ஆரி அர்ஜுனன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தெல்லாம் நடித்து இது மாதிரி நிறையா படங்கள் நிறையா வாய்ப்புகள் அவருக்கு இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா சமூக வேலைகள், சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிட்டு மக்களுக்கு நிறையா உதவிலாம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ரமேஷ். மீண்டும் ஒரு செலிபிரிட்டி ஹிஸ்ட்ரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.